மதிப்பிற்குரிய திரு ரத்னாகர் அவர்களை எழுதிய மருது பாண்டியர்கள் குறித்த புனைவு கலந்த சரித்திர நூலை வெளியிடுவதற்காக நடக்கும் இந்த விழாவில் தலைமையேற்றிருக்கின்ற பெரு மதிப்பிற்குரிய திரு கற்பூர சுந்தர பாண்டியன் அவர்களே, நூலை இன்று பெற்று இங்கே வாழ்த்துரை வழங்கிய பெரு மதிப்பிற்குரிய திரை இயக்குனர் திரு பாண்டியராஜன் அவர்களே, நூலை எழுதி சற்று பதற்றத்துடன் அமர்ந்திருக்கின்ற நூலாசிரியர் வழக்கறிஞர் ரத்னாகர் அவர்களே, இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற திரு மகாபாரதி ஓய்வு பெற்ற இந்திய ஆட்சிப்பணி அலுவலர் அவர்களே, இங்கே திரளாக வந்திருக்கின்ற நண்பர்கள் ஷியாமலா ரமேஷ் பாபு, திருமதி சிவபாலா, NS பிரேமா, அவருடைய கணவர் கஜேந்திரன், திரு வெங்கடேஷ், ஆதர்ஷ தம்பதிகள் ஹரீஷ்குமார், ரத்னாபாய், தூர்தர்ஷனில் பணியாற்றிய இந்துமதி, அவருடைய சகோதரி ஸ்ரீநித்யா, பேராசிரியர் முனைவர் குமரவேல், அவருடைய மனைவி முனைவர் ஜெயந்தி ராணி, பேராசிரியர் நடராஜன், திரு மதிப்பிற்குரிய திரு ராஜேந்திரன், விஜயராகவன், அன்பரசு, திரு ஜெய்சங்கர், திரு சம்பத். ஐ கேரி மை ஓன் ஆடியன்ஸ். மற்றும் இங்கே வந்திருக்கின்ற எழுத்தாளருடைய குடும்பத்தை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிலருடைய பெயர்தான் அவர்களுக்கு வைத்திருக்கின்ற அந்த பெயரும் குணமும் ஒன்றாக இருப்பதை பார்க்கிறோம். 8ஆம் உலக தமிழ் மாநாடு நடக்கிற போது தஞ்சைக்கு நான் சிறப்பு அலுவலராக நியமிக்கப்பட்டிருந்தேன். அங்கே நகராட்சியில் பல பணிகளை செய்ய வேண்டியதாக இருந்தது. அந்த நகராட்சி ஆணையரும் நாங்கள் தணிக்கைக்கு செல்லுகிற போதெல்லாம் உடன் வருவார். அவரிடம் நான் எதை சொன்னாலும் நகராட்சியில் நிதி இல்லை நிதி இல்லை என்று சொல்வார். அப்போது தமிழ் வளர்ச்சி துறையினுடைய செயலராக இருந்த SP இளங்கோவன், எதை சொன்னாலும் நிதி இல்லை என்று சொல்லுகிறாரே நகராட்சி ஆணையர் என்று சொன்னார். நான் சொன்னேன், நகராட்சியினுடைய நிதி நிலைமையும் அந்த ஆணையருடைய பெயரை பிரதிபலிப்பதாகவே இருக்கிறது என்றேன். என்ன பெயர் என்றார். அவருடைய பெயர் பிச்சை. அதை போல பெரு மதிப்பிற்குரிய திரு கற்பூர சுந்தரபாண்டியன் அவர்களை பார்க்கிற போதெல்லாம் எனக்கு கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ, மறுபுசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல் ஆழி வெண்செங்கே என்கின்ற அந்த 4000 பிரபந்த பாடல்தான் நினைவுக்கு வரும். அவர் பெயருக்கு ஏற்ப கற்பூரமாக இருப்பவர். கற்பூரம் எப்படி உடனே பற்றி கொள்கிறதோ அதை போல எதையும் தெளிவாக புரிந்து கொள்பவர். ஒரு நாள் கூட அவர் யாரிடமும் முகம் சுளித்து நான் பார்த்ததில்லை. யாரிடமும் யாரை பற்றியும் அவர் குறை சொன்னதையும் பார்த்ததில்லை. எனவே கற்பூரத்தை போல இருக்கிறார், ரச கற்பூரத்தை போல. அதே நேரத்தில் இருக்கிற இடத்தை மணமாக்குகிற தன்மை பெற்றவர் பச்சை கற்பூரத்தை போல. இந்த 2 குணமும் இருக்கின்ற காரணத்தால் தான் அவர் சொன்னவுடனே இந்த நூலை வெளியிடுவதற்கு நான் ஒத்துக்கொண்டு மற்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒத்தி வைத்து விட்டேன். இங்கே பேசிய இயக்குனர் பாண்டியராஜ் அவர்கள் நம் அனைவருக்கும் அறிமுகமானவர். 2009ஆம் ஆண்டு பசங்க என்கின்ற அவருடைய அந்த படம் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக பேசப்பட்டு 2 தேசிய விருதுகளையும் 2 தமிழ்நாடு அரசு விருதுகளையும் பெற்றது. அதற்கு பிறகு அவர் பல திரைப்படங்களை இயக்கினார். வம்சம், மெரினா, இது நம்ம ஆளு, நம்ம வீட்டு பிள்ளை, கடைக்குட்டி, மூடர்கோடம், கோழி சோடா போன்றிய எண்ணற்ற படங்களை இயக்கி எல்லாவற்றையும் வெற்றி படமாக மாற்றியதுடன் பல இளைஞர்களுடைய கவனத்தை பெற்றவராகவும் அவர் திகழ்கிறார். எண்ணற்ற விருதுகளை அவர் பெற்றிருக்கின்றார். இன்று அவர் இந்த நூலை பெறுவது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கிறது. நான் திரு ரத்னாகர் அவர்களிடம் எந்த இடத்திலே விழா என்று கேட்டேன். அவர் சொன்னார், 8வது மாடியிலே என்றார். பலருக்கும் எட்டாத பல சம்பவங்களை இதிலே குறிப்பிட்டிருப்பதனால்தான் 8வது மாடியிலே இந்த நிகழ்ச்சியை அமைத்திருப்பார் என்று நான் கருதுகிறேன். நூலாசிரியர் ரத்னாகர் அவர்கள் சத்யேந்திரன் என்கின்ற மாவட்ட நீதிபதியினுடைய மைந்தர். தந்தை மாவட்ட நீதிபதியாக இருந்ததால் ஊர் ஊராக மாற்றல் கிடைக்கும். ஆனால் எல்லா இடங்களிலும் அரசு பள்ளிகளிலேயே படித்தவர்.
பிறகு அவர் சென்னையில் வந்து உளவியல் படித்த பிறகு சட்டக்கல்லூரியிலே சட்டத்தை பயின்றவர். அவருக்கு குற்றவியலின் மீது மிகுந்த நாட்டம் இருந்ததால் குற்றவியலில் அவர் வழக்கறிஞராக சைதாப்பேட்டையில் பணியாற்றியவர். அப்போது அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரர் என்றால் ஒரு முறை ஒரு திருமண வீட்டில் ஒருவர் ஏதோ பேச இன்னொருவர் ஓங்கி அடித்து விட்டு போனார். நான் கேட்டேன், இவர் யார் உங்களை அடிக்கிறார் என்று. அவர்தான் ஒன்றுவிட்ட சகோதரர் என்றார். அப்படிப்பட்ட ஒன்றுவிட்ட சகோதரர் அல்ல, அவருக்கு பெரியப்பா மகனாக இருக்கின்ற திரு கற்பூர சுந்தரபாண்டியன் அவர்கள் சிவகங்கை சமஸ்தானத்தில் ஒரு பணிக்காக அவரை அனுப்புகிறார். அங்கே 10 ஆண்டுகள் பணிபுரிகிற போது பல இடங்களுக்கு சென்று கள ஆய்வுகள் மேற்கொள்ளுகிற போதெல்லாம் மக்கள் மருது சகோதரர்களை பற்றி வாய்மொழியாக பல சம்பவங்களை கூறுவார்கள். அந்த சம்பவங்களை எல்லாம் கேட்டு கேட்டு இவற்றை நாம் தொகுத்து ஒரு அற்புதமான நூலாக வடித்தால் எப்படி இருக்கும் என்கின்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது. அது மட்டுமில்லாமல் மிலிட்டரி ரெமினிசன்ஸ் என்று கர்னல் ஜேம்ஸ் வெல்ஷ் எழுதிய ஒரு புத்தகத்தை அவர் படித்து அந்த புத்தகத்திலே கட்டபொம்மன், மருதுபாண்டியர்கள் போன்றவர்களுடைய அந்த போர் உத்திகளை பற்றியெல்லாம் அவர் எழுதியிருப்பதை பார்த்து குறிப்புகள் எடுத்து அதில் சற்று புனைவுகளையும் சேர்த்து ஒரு சரித்திர நாவலாக இந்த நூலை அவர் உருவாக்கியிருக்கிறார். அப்படித்தான் இந்த நூல் உருவானது. பொதுவாகவே வரலாற்றை பற்றிய நம்முடைய பார்வையை நாம் கூர்மை தீட்டிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். வரலாறு என்பது வர்க்க தகராறு என்று கார்ல் மார்க்ஸ் குறிப்பிட்டார். வரலாறு என்றால் அது மன்னர்களை பற்றியும் அவர்கள் பெற்ற வெற்றிகளை பற்றி மட்டும் கூறக்கூடாது என்பது அவருடைய கோட்பாடு. பொதுவாகவே வெற்றி பெற்றவர்களின் தரப்பிலிருந்துதான் வரலாறு எழுதப்படுகிறதே தவிர அந்த வெற்றியை எதிர்கொள்வதற்காக தோல்வியுற்றாலும் கொள்கையிலும் கோட்பாடிலும் குறிக்கோளிலும் சிறிதும் தளராமல் போராடியவர்களுடைய வாழ்க்கையை பற்றி வரலாறு பதிவு செய்வதே இல்லை. அது மட்டுமில்லாமல் எளிய மக்களை பற்றி, மன்னர்களால் சுரண்டப்பட்டவர்களை பற்றி, ஏமாற்றப்பட்டவர்களை பற்றி, சக்கையாக பிழியப்பட்டவர்களை பற்றி வரலாற்றில் எதுவும் குறிப்பிடப்படுவதில்லை என்பது ஒரு கசப்பான உண்மை. ஒடுக்கப்பட்டவருடைய வாழ்க்கையும் பதிவு செய்ய வேண்டும் என்பதால் தான் ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்படியெல்லாம் துன்பத்தை எதிர்கொள்கிறார்கள் என்பதை சாதியை அழித்தொழித்தல் என்கின்ற நூலில் அண்ணல் அம்பேத்கர் விரிவாக எழுதியிருப்பார். வரலாறு என்பது பல பரிமாணங்களை கொண்டது. இலக்கியத்திற்கு ஒரு வரலாறு இருக்கிறது, அறிவியலுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது, கணிதத்திற்கு ஒரு வரலாறு இருக்கிறது, கலைக்கு ஒரு வரலாறு இருக்கிறது, ஓவியத்திற்கு ஒரு வரலாறு இருக்கிறது, நடனத்திற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அதை போலவே வரலாற்றிற்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள்ளவில்லை என்பதைத்தான் தொடர்ந்து வரலாறு நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறது என்று ஒருவர் கூறினார். எனவே வரலாறு என்பது மகத்தான ஒரு உண்மையை பதிவு செய்து கொண்டே இருக்கிறது. முதலில் சரித்திர புத்தகத்தை எழுதியவர் ஹீரோடோட்டஸ் என்பவர். அவரை சரித்திரத்தின் தந்தை என்று குறிப்பிடுவார்கள். ஆனால் ஹீரோடோட்டஸ் கற்பனையான சம்பவங்களையும் கதைகளையும் தான் எழுதினார் என்று பெலப்பொனேசியன் யுத்தம் என்பதை எழுதிய துசிடிடஸ் என்பவர் குறிப்பிடுகிறார். ரோமபுரியில் சிறந்தவர்களையும் கிரேக்கத்தில் சிறந்தவர்களையும் ஒப்பிட்டு புளுட்டார்க் என்பவர் பதிவு செய்வதுதான் ஷேக்ஸ்பியருடைய பல நாடகங்களுக்கு ஆதாரமாக இருந்திருக்கிறது. வரலாற்றிலே வெற்றி பெற்றவர்கள் அனைவரும் வீரத்தினால் வெற்றி பெறவில்லை, துரோகத்தினால் வெற்றி பெற்றவர்களால் அதிகம் என்பதை நாம் படிக்க மறந்து விடுகிறோம். நாம் வரலாற்றில் ஆண்டுகளை படிக்கிறோம், போரை படிக்கிறோம். 1526 முதல் பானிபட், 1556 இரண்டாம் பானிபட், 1757 பிளாசி யுத்தம், 1764 பக்சார் யுத்தம் என்றெல்லாம் ஆண்டுகளை படிக்கிறோமே தவிர அந்த போருக்கு பின்னால் என்ன நிகழ்ந்தது என்பதை நாம் ஆழமாக படிப்பது இல்லை. வரலாற்றை நீங்கள் ஆய்ந்து படித்தால்
பல வெற்றிகள் துரோகத்தினால் நிகழ்ந்தன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஜூலியஸ் சீசர் துரோகத்தினால் கொல்லப்பட்டவன். அவனை கொல்ல வேண்டும் என்று சதி செய்தவன் கசியஸ் என்பவன். அந்த கசியஸ் ஏன் ஜூலியஸ் சீசரை கொல்ல முயற்சி செய்கிறான்? காரணம், அவனுக்கு கிடைக்க வேண்டிய பதவியை புரூட்டஸிற்கு கொடுத்து விடுகிறான் சீசர். பிரேட்டர் என்கிற ஒரு பதவி நம் ஊரிலே மேயர் பதவிக்கு ஒப்பானது. அந்த பிரேட்டர் பதவி தனக்கு கிடைக்கவில்லை என்கின்ற கோபத்தினால் சீசரை கொல்ல முயற்சி செய்கிறான். புரூட்டஸே சீசருடைய முறையில்லாத மகன் என்கின்ற ஒரு கூற்றை கூட சிலர் கூறுவது உண்டு. அந்த புரூட்டஸ் தான் அந்த சதி திட்டத்தில் ஒன்றாக இணைந்து கடைசியாக ஒரு குத்தை குத்துகிறான். 23 கத்தி குத்துகள் விழுகின்றன. கடைசி குத்து புரூட்டஸ் உடையது. அதை பார்த்தவுடன் சாய்ந்து விடுகிறான் சீசர் என்று ஷேக்ஸ்பியர் மட்டுமல்ல, புளூட்டார்க்கும் எழுதியிருக்கிறார். எனவே துரோகத்தினால் விழுந்தவன் ஜூலியஸ் சீசர். நாம் ஷேக்ஸ்பியருடைய நாடகங்களை எல்லாம் படிக்கலாம். மேக்பத் என்பவன் துரோகத்தினால் தான் டங்கனை கொள்கிறான். பிராஸ்பராவினுடைய தம்பி ஆண்டனியோ துரோகத்தினால் நாட்டை கைப்பற்றுகிறான். ரிச்சர்ட் 2 துரோகத்தினால் போலிங்புரோக்கால் வெல்லப்படுகிறான். ஷேக்ஸ்பியருடைய அத்தனை நாடகங்களையும் நீங்கள் எடுத்து படித்தால் மைய இழையாக ஓடுவது துரோகம் ஒன்றுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படி துரோகத்தை சரித்திரம் பதிவு செய்யவில்லை. சில இடங்களில் பதிவு செய்தாலும் நாம் அதை ஆழமாக பார்ப்பதில்லை. அவதார புருஷர்களாக கருதப்பட்டவர்கள் கூட துரோகத்தினால் வீழ்த்தப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை அவருடைய சீடன் என்று சொல்லிக் கொண்டிருந்த யூதாஸ் தான் 30 வெள்ளிக்காசுகளுக்காக காட்டிக் கொடுத்தான். புத்தரை அவருடனேயே மடாலயத்தில் இருந்த தேவதத்தன் நலகிரி என்கின்ற யானையை ஏவி கொல்ல பார்த்தான். மகாவீரருடனேயே இருந்த கோசலா பிரிந்து சென்று மகாவீரர் மெய்ஞானமே பெறவில்லை என்று அவதூறு பரப்பினார். இப்படி அவதார புருஷர்கள் கூட துரோகத்திற்கு தப்பவில்லை என்பதை நாம் வரலாற்றிலேயே படிக்கிறோம். இந்திய வரலாற்றை எடுத்து பார்த்தால் துரோகம் என்பது தொடர்ந்து வந்ததாக இருக்கிறது. புஷ்யமித்ர சுங்கா என்கிற ஒருவன் இருந்தான். அந்த புஷ்யமித்ர சுங்கா மௌரிய பேரரசின் மன்னனாகிய பிருகத்ரதா என்பவனை நம் படைகளை எல்லாம் நீங்கள் பார்வையிட வரலாம் என்று அழைக்கிறார். பார்வையிட வருகிற போது மன்னன் பார்வையிட்டாலும் பின்னால் அவனுடைய மெய்காப்பாளர்கள் பாதுகாப்புக்காக வர வேண்டும் என்று அர்த்த சாஸ்திரத்தில் கௌட்டில்யர் கூறுகிறார். ஆனால் பிருகத்ரதா புஷ்யமித்ர சுங்காவை நம்பி அவன் அணிவகுப்பை பார்வையிட தனியாக செல்கிறான். அவனை புஷ்யமித்ர சுங்கா வீழ்த்திவிட்டு மௌரிய பேரரசு அதோடு முடிந்தது. அதற்கு பிறகு சுங்க பேரரசு ஆரம்பமாகிறது. அது மட்டுமல்ல, 1191ஆம் ஆண்டு டரைனில் நடந்த முதல் யுத்தத்தில் பிருத்திவிராஜ் வெல்கிறான். அவன் செய்யாமல் விட்டது முகமது கோரியை துரத்தி கொண்டு போய் அவனை கொன்றிருக்க வேண்டும். அதை செய்ய மறந்ததால் 1192ஆம் ஆண்டு முகமது கோரி படையெடுக்கிறான். அவன் தன்னுடைய சிப்பாய்களுக்கெல்லாம் எப்படியாவது நீங்கள் பிருத்திவிராஜை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லுகிறான். நம்முடைய புனைவில் அவனுக்கு ஜெயச்சந்திரன் என்கின்ற ஒரு உறவினர் இருந்ததாகவும் அவனும் கோரியோடு சேர்ந்து பிருத்திவிராஜிற்கு துரோகம் இழைத்ததாக நாம் படிக்கிறோம். அது புனைவு, உண்மை அதுவல்ல. அதை போலவே அலாவுதீன் கில்ஜியை வளர்த்த அவருடைய தந்தையுடைய சகோதரராக இருந்த ஜலாலுதீன் கில்ஜி அவன் பெற்ற வெற்றிகளை எல்லாம் பார்த்து மகிழ்வதற்காக வந்து வரவேற்க நிற்கிறான். அவனை குத்தி கொள்வதற்கு ஏற்பாடு செய்கிறான் சலீம் என்கின்ற ஒருவனை வைத்து அலாவுதீன் கில்ஜி. அதனால் ஜலாவுதீன் கில்ஜி இறந்து போகிறார். அந்த அலாவுதீன் கில்ஜியை துரோகத்தால் மாலிக் காஃபூர் வீழ்த்துகிறார். அது மட்டுமல்ல, நாம் எல்லோரும் முகலாய சரித்திரத்தை படிக்கிறோம். ஷாஜகான் மரண தண்டனை விதிப்பதற்காக மாலிக் ஜீவன் என்கின்ற ஆப்கானிஸ்தானத்தை சேர்ந்த ஆளுநரை தண்டிக்க முயலும் போது அங்கே வந்த தாராஷிகா, ஷாஜகானுடைய முதல் மகன், அதை தடுத்து மன்னிப்பு வழங்குவதற்கு ஏற்பாடு செய்கிறார். அந்த மாலிக் ஜீவன் தான் அவுரங்கசீப்பிற்கு தாராஷிகாவை காட்டி கொடுத்து அவருடைய மரண தண்டனைக்கு காரணமாக இருக்கிறார்.
பல கோட்டைகள் வீழ்ந்தது வீரம் குறைவாக இருந்ததால் அல்ல. அவுரங்கசீப் டோர்னா என்கிற கோட்டையை தவிர மற்ற அனைத்தையும் ஆங்காங்கே கையூட்டு கொடுத்து கைப்பற்றியதாக வரலாறு பதிவு செய்திருக்கிறது. இப்படி வரலாறு முழுவதும் துரோகங்கள் இருக்கிறது. ஒரு மன்னன் லிடியாவை ஆள்கிறான். அவன் பேர் கேண்டிலிசஸ். அவனுடைய மனைவி மிகவும் அழகாக இருப்பாள். ஒரு நாள் அவன் தன்னுடைய மெய்காப்பாளன் கேம்பிசஸ்க்கு சொல்கிறான், என்னுடைய மனைவி மிகவும் அழகு, அவளை போல அழகை நீ பார்க்க முடியாது, நீ இன்று இரவு வா, அவளை பார்க்கலாம் என்று அழைக்கிறான். அவன் மறுக்கிறான் கேம்பிசஸ். ஆனால் வற்புறுத்தி அழைத்து செல்கிறான். ஓரமாக நின்று பார்க்கும்படி சொல்கிறான். அதை அவள் பார்த்து விடுகிறாள். ஒரு பெண்மணியை வேறொருவர் பார்த்தால் அவர் உயிரோடு இருக்கக்கூடாது, அல்லது பார்க்க அனுமதித்தவர் உயிரோடு இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த கேம்பிசஸால் லிடியாவினுடைய மன்னன் வெட்டி வீழ்த்தப்பட்டு அவன் அரியணையை பிடிக்கிறான். தன்னுடைய மெய்காப்பாளர்களையே வீழ்த்தப்படுவதற்கான முதல் சரித்திர குறிப்பு அது. நாம் நம்முடைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் மெய்காப்பாளர்களாலேயே சுடப்பட்டதை பார்க்கிறோம். அப்படி மெய்காப்பாளர்களாலேயே காட்டி கொடுக்கப்பட்ட ஒரு வரலாறு தான் மருது பாண்டியருடைய வரலாறும் என்பதற்காகத்தான் இவ்வளவு தெளிவுரைகளையும் நான் கூற விரும்புகிறேன். மருது பாண்டியர்களை பற்றி பல நூல்கள் இருக்கின்றன. தென் தமிழ்நாட்டிலே நீங்கள் பயணம் செய்தால் பல இடங்களில் குதிரைகளின் மீது அமர்ந்து இரு மாவீரர்கள் வாளை சுழற்றியவாறு தோற்றத்துடன் காணப்படுகிற சிலைகளை பார்க்கலாம். நான் மதுரையிலே முதலில் குடியிருந்தது கூட மருது பாண்டியர் நகரில் தான். மருது பாண்டியருடைய பெயரை அந்த மக்கள் உச்சரிக்கிற போதே அவர்கள் நெஞ்சு நிமிர்வதை பார்க்கலாம். அந்த சிலைகளை பார்க்கிற போதே வீரம் கொப்பளிப்பதை போன்ற ஓர் உணர்வை நாம் பெறுவோம். அவ்வளவு தெளிவாக அவளுடைய பார்வையும் அவளுடைய வீரமும் அந்த சிலைகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். மருது பாண்டியர்களை பற்றி நிறைய நூல்கள் வந்திருக்கின்றன. தேவரம்பூர் மாணிக்கம் என்பவர் ஆதாரங்களுடன் ஒரு நூலை எழுதியிருக்கிறார். மனோகரன் என்பவர் மருது பாண்டியர் என்று ஒரு நூலை எழுதியிருக்கிறார். இவர்களெல்லாம் அந்த நூல்களை சரித்திர குறிப்புகளுடன் ஆதாரங்களுடன் எழுதியிருக்கிறார்கள். 4 கோட்டை ஜமீன் என்கின்ற இடத்திற்கு கன்று மேய்க்கு பெரிய உடையா தேவர் என்பவர் ஜமீனாக நியமிக்கப்படுகிறார். அவருக்கு ஒரு மகனுடைய பெயர் சசிவர்ண தேவர். ராமநாதபுரத்தின் கிழவன் சேதுபதியினுடைய மகன் விஜய ரகுநாத சேதுபதி. அந்த விஜய ரகுநாத சேதுபதியினுடைய மகள் அகிலாண்டேஸ்வரி நாச்சியார். அந்த அகிலாண்டேஸ்வரி நாச்சியாரை கன்றுமேக்கி பெரிய உடையா தேவருடைய மகன் சசிவர்ண தேவருக்கு மனம் முடித்து கொடுக்கிறார்கள். இந்த விஜய ரகுநாத சேதுபதி மன்னனானதும் கிழவன் சேதுபதியினுடைய வேறொரு மனைவியாக இருந்தவருடைய மகன் பவானி சங்கரன் என்பவன் படையெடுத்து வந்து அவரை கொன்றுவிட்டு ஆட்சியை கைப்பற்றி கொள்கிறான். அத்துடன் சசிவர்ண தேவரையும் அங்கிருந்து துரத்தி விடுகிறான். சசிவர்ண தேவர் சோழபுரம் காட்டிலே சிவனடியார் ஒருவரை சந்திக்கிறார். அந்த சிவனடியார், நீ தஞ்சாவூர் மன்னரிடம் சென்று உதவி கேள், அவர் படையை அனுப்புவார், நீ வெற்றி பெறலாம் என்று கூறுகிறார். சசிவர்ண தேவரும் தஞ்சாவூருக்கு செல்கிறார். அப்போது 2ஆம் துக்கோசி என்பவர் அங்கே ஆண்டு கொண்டிருக்கிறார். அவர் சசிவர்ண தேவரை பார்த்ததும் தன்னிடம் இருக்கின்ற ஒரு வேங்கை புலியை அடக்குமாறு கூறுகிறார். சசிவர்ண தேவர் அடக்கி விடுகிறார். துக்கோசியினுடைய உறவினர்கள் ஒரு காளையை அவர் மீது ஏவி விடுகிறார்கள். அந்த காளையையும் சசிவர்ண தேவர் அடக்கி விடுகிறார். அதனால் மனமகிழ்ந்து தன்னுடைய படைகளை சசிவர்ண தேவருடன் 2ஆம் துக்கோசி அனுப்புகிறார். படைகளோடு வந்து அந்த ராமநாதபுரத்தினுடைய பவானி சங்கரனை தோற்கடித்து விட்டு அவரும் கட்டையா தேவரும் அந்த நாட்டை பிரித்துக் கொள்கிறார்கள். இவர் 2 பகுதியும் கட்டையா தேவர் உடன் வந்ததனால் ஒத்துழைத்ததால் அவருக்கு 3 பகுதியும் கொடுக்கிறார். இப்போது சசிவர்ண தேவர் அங்கே மீண்டும் சிவகங்கையிலே தன்னுடைய ஆட்சி நிலைநாட்டுகிறார். எப்படி சிவகங்கை என்று வந்தது என்றால், சிவனடியார் சொன்ன இடத்திலே ஒரு குளத்தை வெட்டி ஒரு கோட்டையை கட்டுகிறார்கள். அந்த இடத்திற்கு சிவகங்கை என்று பெயரிடுகிறார்கள். இப்படித்தான் சிவகங்கை என்கின்ற பெயர் அங்கே வருகிறது. சசிவர்ண தேவருக்கு பிறகு முத்துவடுகர்
அங்கே மன்னராக பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகிறார். இந்த நேரத்தில் இன்னொருவர், அவர் பழனியப்பா தேவர் என்பவர். இந்த பழனியப்பா தேவர் என்பவர் தன்னுடைய மைத்துனர் ராமநாதபுரத்திலே சிப்பாயாக இருப்பதால் அவரை காண்பதற்காக செல்லுகிறார். சென்றவர் சும்மா இருக்கவில்லை, முயல் வேட்டைக்காக காட்டிற்கு போகிறார். அங்கே சிப்பாய்கள் இவரை பிடிக்கிறார்கள். ஆனால் இவர் அவர்களை அனைவரையும் அடித்து விடுகிறார். இந்த புகார் மன்னனுக்கு போனது. பழனியப்பா தேவரை, அவருடைய முழு பெயர் மொக்கைய பழனியப்பா தேவர், அவரை அழைத்து வருகிறார்கள். அரசன் முன் நிறுத்துகிறார்கள். எந்த நாட்டிலாவது வீரத்திற்கு தண்டனை கொடுப்பார்களா? எனவே அவரை படையிலே சிப்பாயாக நியமித்து விடுகிறார். அவருக்கு 2 மகன்கள். இந்த மொக்கையா பழனியப்ப தேவருடைய தலவாயாக இருந்தவருடைய பெயர் வெள்ளையன். எனவே அந்த வெள்ளையனுடைய பெயரில் முதல் மகனுக்கு வெள்ளை மருது என்றும் 2வது மகனுக்கு சின்ன மருது என்றும் பெயரிடுகிறார்கள். இந்த 2 சிறுவர்களும் இரவு நேரத்தில் கோட்டையின் கதவை திறந்து ஒரு கல்லை வைத்துவிட்டு சென்று கருவிகளை எல்லாம் எடுத்து போர் பயிற்சி செய்கிறார்கள். இதை சிப்பாய்கள் வந்து மன்னனிடம் சொல்ல, உடனே மன்னன் சூரன் கோட்டைக்கு அவர்களை போர் பயிற்சிக்கு அனுப்புகிறார். சூரன் கோட்டையில் நன்றாக பயிற்சி பெறுகிறார். அவர்கள் குதிரை ஏற்றம், வளரி என்கின்ற ஒரு ஆயுதம். இது தமிழ்நாட்டிலே புழக்கத்தில் இருந்த ஒரு ஆயுதம். அதைத்தான் பூம் ரேங் என்று சொல்லுவார்கள். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பூர்வகுடியினர் பயன்படுத்தியதுதான் இந்த பூம் ரேங். பூம் ரேங் என்பதில் 2 இருக்கிறது. எரிந்தால் கைக்கு மறுபடியும் திரும்ப வராது, பக்கத்தில் வந்து விடும். அது ஒன்று. இன்னொன்று, எரிந்தால் திரும்பவே வராது. 2 விதமான பூம்ராங். இது ஆங்கிலத்தில் ஒரு கெட்ட காரியத்தை செய்தால் அது நமக்கே வந்து விடுவதை பூம்ராங் எஃபெக்ட் என்று கூறுவார்கள். இந்த வளரி என்பதில் இவர்கள் தேர்ச்சி பெறுகிறார்கள். வாள் சண்டை, கொம்பு சண்டை, கத்தி சண்டை என்ற அனைத்திலும் இவர்கள் வீரர்களாக அங்கே பயிற்சி பெறுகிறார்கள். திரும்பி வருகிறார்கள். இவர்களை ராமநாதபுரத்து மன்னர் சிப்பாயாக ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய மகள்தான் வேலு நாச்சியார். இந்த சசிவர்ண தேவருடைய மகன் முத்துவடுகரை வேலு நாச்சியாருக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். இப்போது வேலு நாச்சியார் சிவகங்கைக்கு செல்ல வேண்டும். தாண்டவராயன் பிள்ளை என்பவர் சிவகங்கையில் முத்துவடுகநாதருக்கு உதவியாக இருக்கிறார். அவருக்கு வயதானதால் யாராவது ஒருவர் வேலு நாச்சியாருக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்கிற போது மருது சகோதரர்களை வேலு நாச்சியோடு அனுப்பி வைக்கிறார்கள். அப்படித்தான் மருது சகோதரர்கள் சிவகங்கைக்கு வருகிறார். இந்த முத்துவடுகநாதர் ஒரு முறை வேட்டைக்கு போகிறார். அப்போது ஒரு புலி ஒன்று பாய்ந்து வருகிறது. சின்ன மருது அதை தடுக்க, பெரிய மருது அதை வாளை பிடித்து சுழற்றி கொள்கிறார். அவ்வாறு புலியை அவர்கள் கொன்றபோது புலி விழுந்த இடத்திற்கு புலியடி தம்மம் என்று பெயர் வைக்கிறார். முத்துவடுகநாதர் தன்னுடைய உயிரை காப்பாற்றியதற்காக சிறுவயல் என்கின்ற ஊரில் பெரிய மருதுவையும், புலியடி தம்மம் என்கின்ற ஊரில் சின்ன மருதுவையும் ஜமீனாக அழகு பார்க்கிறார். 1772ஆம் ஆண்டு வரை சிவகங்கை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது ஆற்காட்டு நவாப் ஒரு கடிதம் அனுப்புகிறார், எங்களுக்கு நீங்கள் கிஸ்தி கட்ட வேண்டும் என்று. அப்போது முத்துவடுகநாதர் கொதித்து எழுகிறார். ஆனால் தாண்டவராயன் பிள்ளை, இப்போது நாம் உரைத்துக் கொள்வதில் பயனில்லை, கிஸ்தி செலுத்தி விடலாம் என்று கடிதம் எழுதலாம் என்று மடல் அனுப்புகிறார். அதை ஆற்காட்டு நவாப் பெற்றுக்கொண்டு படையெடுக்க வேண்டாம் என்று உத்தரவிடுகிறார். ஆனால் அதை மறைத்து கொண்டு அங்கே இருந்த ஜெனரல் ஸ்மித் என்பவரும் ஆற்காட்டு நவாப்பினுடைய மகன் உல் உம்ரா என்பவரும் அந்த கோட்டையில் மருது பாண்டியர்கள் முத்துவடுகநாதருடைய படைகளுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருந்த பிரெஞ்சு தளபதியை பிடித்து அவனுக்கு கையூட்டு கொடுத்து கோட்டையினுடைய ரகசிய வழியை அறிந்து கொள்கிறார்கள். பிறகு அங்கிருந்து கர்னல் பான்சா என்பவர் முன்னேறி முத்துவடுகநாதர் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் சென்று அவரையும் அவருடைய மனைவி, அதாவது வேலு நாச்சியாருடைய இளவல் கௌரி நாச்சியாரையும் கொன்றுவிட்டு கோட்டையை கைப்பற்றிக் கொள்கிறார். இப்போது மருது பாண்டியர்கள் வேலு நாச்சியாரை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற சூழல் ஏற்படுகிறது. அப்போது ஒரு குடியானவ பெண்ணை போல வேலு நாச்சியார் உடை அணிகிறார். எதிரே ஒரு மண்வெட்டியை தூக்கி கொண்டு பெரிய மருது வருகிறார். அவர்கள்
விருப்பாட்சி என்கின்ற இடத்திற்கு செல்கிறார்கள். என்றால் விருப்பாட்சி என்பது ஹைதர் அலியினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. ஹைதர் அலியின் கட்டுப்பாட்டில் 26 பாளையங்கள் திண்டுக்கோட்டை மாநிலத்தில் இருக்கின்றன. அந்த திண்டுக்கல் மாநிலத்தில் விருப்பாட்சியில் அவர்கள் தங்குகிறார்கள். பிறகு ஹைதர் அலியை சென்று பார்க்கிறார்கள். ஹைதர் அலி, உங்களுக்கு தேவைப்படுகிற நேரத்தில் நான் என்னுடைய குதிரைப்படையை தருகிறேன் என்று கூறுகிறார். இப்போது தன்னுடைய நாட்டு மக்களிடம் விடுதலை வேள்வியை ஏற்படுத்த வேண்டும், அவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும், ஒரு புரட்சி படையை உருவாக்க வேண்டும். அதனால் மருது பாண்டியர் சின்ன மருது தாண்டவராயன் பிள்ளையினுடைய போர் தந்திரங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு சிலரை ஒன்றிணைத்து குடுகுடுப்பைக்காரர்களைப் போலவும் பூம்பூமாட்டுக்காரர்களைப் போலவும் பிச்சைக்காரர்களைப் போலவும் சென்று அந்த ஊரிலே புரட்சி படையை தோற்றுவிக்கிறார்கள். இப்படி 8 ஆண்டுகள் தொடர்ந்து அவர்கள் முயற்சி செய்து புரட்சி படையை தோற்றுவிக்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்திலே சிவகங்கையிலே பஞ்சம் ஏற்பட்டதால் எந்த கிஸ்தியை ஆற்காட்டு நவாப் வசூல் செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ ஒரு பைசாவை கூட அவரால் வசூல் செய்ய முடியவில்லை. இந்த நேரத்தில் கொடைக்கானல் பகுதியில் ஒரு புலி ஒன்று அட்டகாசம் செய்து கொண்டிருக்கிறது என்று திண்டுக்கல்லை ஆண்ட ஹைதர் அலியினுடைய பிரதிநிதியாக இருந்தவர் அதை கொல்ல வேண்டும் என்று மருது சகோதரரிடம் சொல்லுகிறார். மருது சகோதரர்கள் இருவரும் செல்கிறார்கள். வழக்கம் போல அவர்கள் புலியை கொள்கிறார்கள். கொன்றதற்கு சான்றாக புலியின் வாளை மட்டும் எடுத்து செல்கிறார்கள். இதை பார்த்த அவர் மகிழ்ந்து ஹைதர் அலிக்கு விவரத்தை தெரிவிக்கிறார். ஹைதர் அலி மிகவும் மகிழ்ந்து, எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் குதிரைப்படையை எடுத்து செல்லலாம் என்கிறார். 8 ஆண்டுகள் முடிந்து இப்போது சூழல் சாதகமாக இருப்பதனால் 3 குதிரைப்படை பிரிவுகளை அவர்கள் எடுத்து செல்கிறார். ஒன்றுக்கு வேலி நாச்சியார் தலைமை தாங்குகிறார், ஒன்றுக்கு பெரிய மருது தலைமை தாங்குகிறார், இன்னொன்றுக்கு சிறிய மருது. அவர்கள் படையெடுத்து செல்லுகிற போது சோழவந்தானில் மல்லாரி ராவ் என்கின்ற குப்பணிப்படையை சார்ந்த தளபதியை பெரிய மருது கொள்கிறார். வளரியை வீசியும் சாமர்த்தியமாக சண்டையிட்டும் கும்மணிப்படையை முறியடிக்கிறார்கள். அப்போதுதான் கோட்டையிலே இருக்கக்கூடிய அந்த படைகளை வீழ்த்துவதற்காக குயிலி என்கின்ற ஒரு சிறுமி ஒரு யுத்தியை செய்கிறார். அவள் கோயிலுக்கு சென்று வழிபடுவதைப் போல மாடத்தில் சென்று நெய்யை தடவிக்கொண்டு ஆயுதங்கள் எல்லாம் இருக்கிற இடத்தில் தானே விழுந்து தன்னை தியாகம் செய்து கொள்கிறாள். ஆயுதங்கள் எல்லாம் வெடித்தவுடன் பயந்து கும்பணிப்படையினரும் ஆற்காட்டு நவாப் படையினரும் வெளியேறுகிறார்கள். இப்போதுதான் அந்த கோட்டை 1780ஆம் ஆண்டு கைப்பற்றப்படுகிறது. சிவகங்கை மீட்கப்படுகிறது. சிவகங்கையிலே அவர்கள் இருக்கிறார். இந்த நேரத்தில் கௌரி வல்லபன் என்கின்ற ஒருவன் இருக்கிறான். அந்த கௌரி வல்லபனுடைய நோக்கமே எப்படியாவது தான் அரசாட்சியை பெற வேண்டும் என்பதுதான். அவன் ஒய்யத்தேவருடைய மகன். அந்த கௌரி வல்லவன் நேராக சென்று வேலுநாச்சியாருடைய மகள் வெள்ளச்சி நாச்சியாரை எனக்கு திருமணம் செய்து கொடுங்கள் என்று கேட்கிறான். ஆனால் வேலு நாச்சியார், நான் விருப்பாட்சியிலே இருந்தபோது ஒரு நாள் கூட நீ வந்து பார்க்கவில்லை, அதனால் உனக்கு தர முடியாது என்று பெரிய உடையன தேவருக்கு அந்த வெள்ளச்சி நாச்சியாரை திருமணம் செய்து கொடுக்கிறார். அவர் இவருக்கு உறவு முறை ஆகிறார். அப்படி பெரிய உடையன தேவரை அவர் திருமணம் செய்து கொண்டதனால் கௌரி வல்லபன் ஒரு வன்மத்தை மனத்தில் வளர்த்துக் கொள்கிறான். அவன் ராமநாதபுரம் மன்னரிடம் சென்று வெள்ளச்சி நாச்சியாரை நீங்கள் தானே திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி குழப்புகிறான். ராமநாதபுரம் மன்னர் சிவகங்கை மீது படையெடுத்து வருகிறார். ஆனால் மருது சகோதரர்கள் தீரமாக போரிட்டு ராமநாதபுரம் படையை விரட்டிவிட்டு ஒரு வெண்கல பீரங்கியும் கைப்பற்றி கொண்டு வருகிறார்கள். இதுவரை நட்பு நாடாக இருந்த ராமநாதபுரமும் சிவகங்கையும் பகை நாடுகளாக மாறுகின்றன. கௌரி வல்லபன் அங்கே இருந்த மறவர்களையும் மற்ற பிரிவினரையும் பிரித்து அவர்களுக்குள் விரோதத்தை ஏற்படுத்துகிறான். இதனால் கும்பணிப்படைக்கும் அவன் ரகசியங்களை எல்லாம் கூறுகிறான். கும்பணிப்படை படையெடுத்து வருகிறது. அந்த நேரத்தில் மருது சகோதரர்கள் தங்களுடைய வளரி வால்கம்பு போன்றவற்றை எல்லாம் வைத்து தீரமாக போரிடுகிறார்கள். இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு படையை சமாளிக்க முடியவில்லை. அப்போது அவர்களை கருத்தான் என்கின்ற பெரிய மருதுவனுடைய மெய்காப்பாளனை காட்டி கொடுக்கிறார்.
அதனால் பெரிய மருதுவை காலிலே சுட்டு கைது செய்கிறார்கள். சின்ன மருதுவையும் சுட்டு கைது செய்கிறார்கள். அவரையும் காட்டிக் கொடுத்தவன் கருத்தான் தான். அவர்களோடு 500 வீரர்களையும் தூக்கிலே போடுகிறார்கள். இப்படி நயவஞ்சகத்தாலும் காட்டிக் கொடுத்த கயவர்களாலும் கும்மணிப்படையனுடைய சூழ்ச்சியினாலும் உள்ளூர் குழப்பத்தினாலும் ஒற்றுமை இல்லாததினாலும் கூட இருந்தவர்களே செய்த துரோகத்தினாலும் தான் மருது பாண்டியர்கள் வீழ்ந்தார்கள் என்று இந்த 2 நூல்களும் பதிவு செய்திருக்கின்றன. இத்துடன் நான் சஞ்சீவி என்கின்ற பேராசிரியரும் மானங்காத்த மருது பாண்டியர் என்கின்ற நூலை எழுதியிருக்கிறார். இப்போது நாம் திரு ரத்னாகர் அவர்கள் எழுதியிருக்கிற இந்த நூலுக்கு வருவோம். இந்த நூல் ஒரு புதினத்தை போல எழுதியிருக்கிறது. இயக்குனர் திரு பாண்டியராஜ் அவர்கள் குறிப்பிட்டதை போல ஒரு திரைப்படத்தை போல மனத்திலே காட்சிப்படுத்தி இந்த நூலை அவர் எழுதியிருக்கிறார். வழவழப்பான தாள், நேர்த்தியான அச்சு, அழகான வடிவமைப்பு ஆகியவற்றால் புத்தகம் நம் கைகளில் வழுக்கி கொண்டு போகிறது. எளிதில் வாசித்து விடக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கிறது. பல நூல்களை நாம் எடுப்போம், படிக்கலாம் என்றுதான் நினைப்போம். ஆனால் 2 பக்கங்களுக்கு மேல் அந்த புத்தகம் நம்மிடம் முரண்டு பிடிக்கும், சண்டையிடும். அதை மேற்கொண்டு படிக்க முடியாமல் நாம் தடுமாறுவோம். பெரிய பெரிய பத்திகளாக இருக்கும், பயமுறுத்தும். ஆனால் எளிய பத்திகள், எளிய சொல்லாடல், அருமையான வடிவமைப்பு ஆகியவற்றின் காரணமாக இந்த புத்தகத்தை நாம் எளிதில் வாசித்து விட முடியும். இந்த புத்தகத்தை நீங்கள் எடுத்து கொண்டு போனீர்களே ஆனால் 1.5 மணி நேரத்தில் நீங்கள் இதை படித்து விட முடியும். அதுதான் இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு. இந்த புத்தகத்தின் தொடக்கத்தில் துரைசாமி என்பவர் பினாங்கு துறைமுகத்தில் அடிமையாக இருக்கிறார். அவர் கர்னல் ஜேம்ஸ் வெல்ஸை காண வேண்டும் என்று நினைக்கிறார். ஏனென்றால் அவருக்கு ஜேம்ஸ் வெல்ஸை முதலிலேயே தெரியும். எப்படி தெரியும் என்பது நூலிலே வருகிறது. அந்த ஜேம்ஸ் வெல்ஸை பார்க்கிறார். உங்களுக்குத்தான் மருது பாண்டியர்களுடைய சரித்திரம் தெரியும், எனவே சொல்லுங்கள். அவரை பார்த்தவுடன் அடையாளம் கண்டுபிடித்துக் கொள்கிறார் ஜேம்ஸ் வெல்ஸ். அவர் சின்ன மருதுவனுடைய மகன். அவருடைய பெயர் முத்துவடுகுதான். ஆனால் அவரை துரைசாமி என்று ஏன் அழைத்தார்கள் என்றால் அவருடைய பெயர் நுழையாததால் வெல்ஸ் தான் அவரை துரை என்கிறார், மற்றவர்கள் சாமி என்கிறார்கள். துரைசாமி என்றே நிலை பெற்று விடுகிறது. அவருடைய சரித்திர குறிப்புகளிலிருந்து தான் இந்த நூலே உதயமாகிறது. முத்துவடுகநாதர் சிவகங்கையிலே ஒரு பெரிய ராஜகோபுரத்தை கட்டி அந்த கோபுரத்தின் மேலே இருந்து பார்த்தால் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை தரிசனம் செய்கின்ற அளவிற்கு அந்த கோபுரம் உயரமாக இருக்க வேண்டும் என்று மருது பாண்டியர்களிடம் கேட்கிறார். அவர்களும் காளையார் கோயிலிலே ஈஸ்வரன் சன்னதிக்கு நேராக கோட்டை 2ஆக பிரித்து ஒரு ராஜகோபுரம் கட்டலாம் என்று முடிவெடுக்கிறார்கள். அதற்கு கடைக்காலுக்காக பள்ளம் தோண்டுகிறார்கள். ஆனால் தண்ணீர் பெருக்கெடுத்துக் கொண்டே இருக்கிறது. தண்ணீரை இறைக்க இறைக்க ஊறுகிறது. அவர்கள் என்ன செய்வது என்று திகைத்து இருக்கிற போது இஸ்லாமியர் ஒருவர் ஒரு யோசனையை சொல்லுகிறார். பீப்பாய்களில் ஐரை மீன்களை கொண்டு வந்து கொட்டுங்கள், அவை அந்த ஊற்று கண்களை அடைத்து விடும், அப்போது நீங்கள் கட்டலாம் என்று. எனவே ஐரை மீன்களை கொண்டு வந்து கொட்டுகிறார். அது ஊற்றுக்கண்களை அடைக்கிறது. கோபுரம் எழுப்பப்படுகிறது. இப்படி அவர்கள் வெற்றிகரமாக அந்த கோபுரத்தை எழுப்புகிறார்கள். நூலிலே முக்கியமான கட்டம் என்பது 2 பேருடைய பாத்திரங்கள். எந்த நூலாக இருந்தாலும் எதிர்மறை பாத்திரங்கள் இருந்தால்தான் சுவையாக இருக்கும். வாழ்க்கையில் கூட எதிர்மறை பாத்திரங்கள் இருப்பதனால் தான் அது சுகமாக இருக்கிறது. உங்களுக்கு எதிர்மறை பாத்திரங்களே இல்லாமல், விமர்சனங்களே இல்லாமல் இருந்தால் நீங்கள் வாழவே இல்லை என்று பொருள். நீங்கள் எதையும் செய்யவே இல்லை என்று பொருள். அதனால் எதையாவது செய்தால் விமர்சனம் வரும், எதையும் செய்யாவிட்டால் விமர்சனமே வராது. விமர்சனமே வராமல் வாழ்க்கையை முடித்துக் கொள்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். அப்படி இந்த நூலிலே 2 பாத்திரங்கள். ஒன்று படமாத்தூர் பெரிய உடையா தேவர், அவர்தான் கௌரி வல்லவன். இன்னொருவர் புரோகிதர் வைத்தி. இந்த ஒரு முக்கியமான கட்டத்தில் வேலு நாச்சியார் யார் சிவகங்கையை ஆள்வது, யாரிடம் ஆட்சி பொறுப்பை ஒப்படைப்பது என்று யோசனை செய்கிறார். அவர் மருது பாண்டியர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் மருது பாண்டியர்கள் அதை மறுத்து விடுகிறார்கள். வெள்ளச்சி நாச்சியாரை மனம் செய்து கொண்ட பெரிய உடையனா தேவரிடம் அதை ஒப்படைக்க வேண்டும்
என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போது மகள் வழியிலே இருப்பவர்களுக்கு ஆட்சி பொறுப்பை கொடுப்பது சாத்திரங்களுக்கு எதிரானது என்று புரோகிதர் வைத்தி மறுப்பு தெரிவித்துவிட்டு வெளியே போய்விடுகிறார். அவர்தான் இந்த நூலிலே அனைத்து விதமான வில்லங்கங்களுக்கும் சூத்திரதாரியாக இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் ஒரு தேர் செய்ய வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள். ஒரு ஊரிலே தேருக்கான மரத்தை தயார் செய்கிறார்கள். அந்த மரத்தை சிப்பாய்கள் வெட்டப் போகிற போது அந்த ஊரிலே ஒரு பெரியவர், நான் அனுமதிக்க மாட்டேன், இந்த மரம் எங்களுடைய மன்னர் மருது சகோதரர்கள் பேரில் இருக்கிற மருத மரம், அதனால் இதை வெட்டக்கூடாது என்கிறார்கள். உடனே மருது சகோதரர்கள் அதை வெட்டுவதை நிறுத்திவிட்டு மருத மரத்தை எந்த காரணத்தாலும் சிவகங்கைக்குள் வெட்டக்கூடாது என்கிற ஒரு ஆணையை பிறப்பிக்கிறார். பிறகு தேர் தயாராகி விடுகிறது. இப்போதுதான் இயக்குனர் பாண்டியராஜ் அவர்கள் குறிப்பிட்டதை போல அந்த தேரை செய்வதற்கு குப்பமுத்து ஆசாரி என்பவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. குப்பமுத்து ஆசாரியை பற்றி எல்லா குறிப்புகளிலும் வந்திருக்கிறது. அது ஒரு உண்மையான கதை என்பதற்கு இதுவே சான்று. குப்பமுத்து ஆசாரி தேரை செய்ய தொடங்குகிற போதே ஒரு ஒச்சம் ஏற்பட்டது. ஒச்சம் என்றால் சரியில்லாத நிமித்தம். நம் ஊரில் அதை அபசகுணம் என்பார்கள். எனவே தேரை செய்து முடித்தால் அந்த தேர் வலம் வருகிற போது தேரிலே அமர்ந்திருப்பவர்களுடைய உயிர் பாதிக்கப்படும். எனவே குப்பமுத்து ஆசாரி அதை செய்து முடித்ததும், இந்த ஒரு நாள் நான் மன்னனாக இருக்க வேண்டும், மன்னன் தான் தேரிலே வலம் வர முடியும். எனவே அவர் கெஞ்சி கேட்கிறார். மருது பாண்டியர்கள் உடனே தந்து விடுகிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் எதிர்க்கிறார்கள். ஆனால் அவரோ அமர்ந்து கொள்ள சொல்கிறார். குப்பமுத்து ஆசாரி தேர் வலம் வருகிற போது குடை சாய்ந்து விழுந்து தேர்காலிலே துடிதுடித்து உயிரை இழக்கிறார். அப்போதுதான் அவர் அந்த ரகசியத்தை சொல்கிறார். மருது சகோதரர்கள் கதிகலங்கி போகிறார்கள். ஒரு காலத்தில் அப்படியெல்லாம் விசுவாசமாக இருந்தார்கள். இப்போதாக இருந்தால் அவர்களே தேரில் ஏறி அனுப்புவார்கள். அந்த அளவிற்கு விசுவாசத்தோடு இருந்தார்கள். எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. ஒரு விவசாயி காளைக்கடன் கழிப்பதற்காக வயல்வெளிக்கு சென்றார். அப்போது ஒரு பாம்பை நிறைய பேர் அடித்து அது துடித்து கொண்டே அந்த விவசாயியிடம் வந்தது. என்னை காப்பாற்று என்றது. பின்னால் பலரும் தடியை எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறார்கள். விவசாயி சொன்னார், என்னுடைய ஆசிர துவாரத்திற்குள் நுழைந்து கொள், பாதுகாப்பாக இருக்கும், அவர்களை அனுப்பி விடுகிறேன் என்று. வந்தவர்கள் எல்லாம் பாம்பை காணவில்லை என்று போய்விட்டார்கள். பிறகு இவர் பாம்பை பார்த்து, சரி அவர்கள் போய்விட்டார்கள், நீ கீழே இறங்கு. இல்லை, இந்த இடம் கதகதப்பாக இருக்கிறது, இங்கேயே இருக்கிறேன். தடுமாறி போகிறார் அந்த விவசாயி. அப்போது அங்கே ஒரு வெண்ணிற கொக்கு வருகிறது. இவர் முகத்தை பார்த்து என்ன பிரச்சனை என்கிறது. இவர் நடந்ததை சொல்கிறார். நீ கொஞ்சம் நிமிர்ந்து நில் என்று அந்த பாம்பினுடைய வாளை பிடித்து இழுத்து அந்த பாம்பை அது தூக்கி எறிந்து விடுகிறார். நெடுநேரம் இருந்ததால் எனக்கு இம்சையாக இருக்கிறது, என்ன செய்வது? ஒரு 10 வெண்ணிற கொக்குகளை நீ சாப்பிட்டால் போதும், உடல் நலம் சரியாகிவிடும் என்று. ஒன்று கிடைத்து விட்டது என்று அவன் அந்த கொக்கையை பிடித்து விடுகிறான். பிடித்து கொண்டு வீட்டுக்கு எடுத்து செல்கிறான். ஒரு கூண்டிலே அடைத்து விடுகிறான். நடந்ததை எல்லாம் மனைவியிடம் சொல்லுகிறான். மனைவி சொன்னால், இது மகா பாவம், உன்னை காப்பாற்றிய கொக்குவையே நீ கொன்று சாப்பிடுவதா? கதவை திறக்கிறாள். அந்த கொக்கு பறந்து போகிற போது அவன் மனைவியினுடைய ஒரு கண்ணை குருடாக்கி விட்டு செல்கிறது. இதுதான் துரோகம் தொடர்ச்சங்கிலியாக இருக்கும் என்பதற்காக 48 Laws of Power என்கிற நூலில் ராபர்ட் கிரீன் சொல்லுகிற ஒரு உருவக கதை. எனவே விசுவாசம் என்பது அரிதாக இருப்பது, அப்படி ஒரு விசுவாசத்தை அந்த குப்பமுத்து ஆசாரி காட்டுகிறார். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான திருப்பம் வருகிறது. அதுதான் கும்பனியார்கள் நெல்கட்டும் செவல் என்பதை ஆண்ட பூலித்தேவனை வென்றுவிட துடிக்கிறார்கள். போரிலே பூலித்தேவன் தப்பி மேற்கு தொடர்ச்சி மலையின் பக்கமாக சென்று விடுகிறார். அதற்கு பிறகு என்ன ஆனார் என்கிற தகவல் தெரியவில்லை என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கர்னல் வெல்ஷ் என்பவர் மருது சகோதரர்களை சந்திப்பதற்காக வருகிறார். அவர்கள் ஒரு சாதாரண வீட்டிலே இருப்பதை பார்க்கிறார். அங்கேதான் முத்துவடுகு என்கின்ற அந்த சிறுவனை பார்க்கிறார். முத்துவடுகு என்ற பெயரை உச்சரிக்க முடியாததால் துரை என்று அழைக்கிறார். ஊர் மக்கள் சாமி என்கிறார்கள், துரைசாமி என்று நிலை பெற்று விடுகிறது. வெல்ஸ் அவர்களோடு சேர்ந்து பழகுகிறார், மிக நெருக்கமாக பழகுகிறார். ஒரு முறை வேட்டைக்கு போகிறார். வேட்டைக்கு போகிற போது ஒரு புலி பாய்ந்து வருகிறது. அந்த புலியை பெரிய மருதும் சின்ன மருதும் அடக்கி கொள்கிறார்கள்.
அதை பார்த்து அசந்து போகிறார். பெரிய மருது ஆற்காட்டு நவாபனுடைய நிக்கல் நாணயத்தை தன்னுடைய 2 கைவிரல்களால் வளைக்கிறார். அவருடைய வீரத்தை பார்த்து திகைத்து போகிறார். காட்டு விலங்குகளை எல்லாம் வளரியை எரிந்து கொள்வதை பார்த்து வளரி என்கின்ற ஆயுதம் ஒன்றை இப்படி எரிய முடியுமா என்று வியந்து போகிறார். கர்னல் வெல்ஸ் அவர்களை மிகவும் உற்சாகமாக மகிழ்வாக நினைத்து கொண்டு அவர்களிடமிருந்து விடைபெறுகிறார். அவரிடம் இந்த துரைசாமியும் மருது சகோதரர்களும் நெஞ்சத்தில் இடம்பெற்று விடுகிறார்கள். அவர்கள் மீது அபரிமிதமான மதிப்பை அவர் வைத்துக் கொள்ள ஆரம்பித்தார். இந்த நேரத்தில் ஊமைத்துறையை கும்பனியார் சிறைபிடித்து இருக்கிறார்கள். ஊமைத்துறையை விடுவிக்க வேண்டும் என்று மருது சகோதரர்கள் விரும்புகிறார்கள். அப்போது இந்த படமாத்தூர் பெரிய உடையா தேவர் அவர்களை விடுவித்தால் உங்களுக்கு ஆபத்து என்று சொல்கிறார். ஆனால் யார் ஒருவர் நம்மை நம்பி இருக்கிறார்களோ அவர்களை விடுவிப்பதுதான் முறை என்று பெரிய மருதும் சின்ன மருதும் பேசிக்கொள்கிறார்கள். எனவே இவர்கள் விடுவிக்கப் போகிறார்கள் என்கின்ற செய்தி படமாத்தூராருக்கு தெரியும். இனிமேல் நடக்கிற காட்சிகளைத்தான் ஒரு திரைக்கதையை போல திரு ரத்னாகர் அவர்கள் விவரித்திருக்கிறார். எப்படி அவர்களை பாளையங்குறிச்சி சிறையிலிருந்து விடுவிப்பது என்கிற கேள்வி எழுகிறது. சின்ன மருது சில வீரர்களுடன் மாறு வேடத்தில் செல்கிறார். அந்த பாஞ்சாலங்குறிச்சியிலே காய்கறி கடை ஒன்றை வைத்திருக்கிறார் மாரிபுத்து நாடார் என்பவர். அவரிடம் சென்று பேசுகிறார்கள். அவர் கவலைப்படாதீர்கள், இந்த சிறையிலே சமையல் செய்கிற ஒருவர் இருக்கிறார், அவர் பேர் போத்தி பக்கடை என்பது, அவரை நான் சந்தித்து அவரிடம் யோசனை கேட்போம் என்று. போத்தி பக்கடை வருகிறார். அவர் சொல்லுகிறார், அமாவாசை அன்று துரைசாணி அம்மா மட்டும்தான் சிறையிலே இருப்பார்கள், சிறையினுடைய தலைவர் வெளியே சென்றிருப்பார், அப்போது நீங்கள் வந்து விடுவிக்கலாம். ஒரு கேள்வி எழுகிறது, சிறை கைதிகளுடைய கால்களை எல்லாம் சங்கிலியிலே பிணைத்திருப்பார்கள், எப்படி அவர்களை அங்கிருந்து விடுவிக்க முடியும்? போத்தி பக்கடை சொல்கிறார், அமாவாசை என்பதால் அவர்கள் முன்னோருக்கு திதி செய்ய வேண்டும் என்று அவர்கள் சங்கிலிகளை அவிழ்த்து விட சொல்லி நான் துரைசாணி அம்மாவிடம் சொல்லுகிறேன். அவர் சொல்லுகிறார், சின்ன மருதுவும் அவருடைய வீரர்களும் காய்கறி கொண்டு போய் கொடுப்பவர்களைப் போல சிறைக்குள்ளே நுழைகிறார்கள். கோபுரத்திலே ஒருவர் காவல் காத்து கொண்டிருக்கிறார், அவரை வளரியால் வீழ்த்துகிறார்கள். சங்கிலிகளை அவிழ்த்து சின்ன மருதுவையும் ஊமைத்துறையும் மற்றவர்களையும் விடுவிக்கிற போது அவர்களை எல்லாம் சென்று சிறை காவலர்களை தாக்கி கொன்று ஊமைத்துறையை அவர்கள் விடுவித்து எடுத்து சென்று பிரான் மலையிலே ஒரு இடத்திலே தங்க வைக்கிறார். அந்த பிரான் மலையிலே வந்து தேடுகிற போது கூட தெரியாத மாதிரி அவர்களை மறைத்து வைப்பவர் தான் சுப்பிரமணியன் சேர்வை. அந்த சுப்பிரமணியன் சேர்வை தான் இவருடைய முன்னோர். அப்படி அவர்கள் சென்று அவர்களை காப்பாற்றுகிறார்கள். ஊமைத்துறை அந்த பாதுகாப்பான இடத்திலே இருக்கிறார். சின்ன மருது ஊருக்கு திரும்புகிறார். அப்போது கலெக்டராக இருக்கிற ஜாக்சன் துரை எப்படி இந்த சம்பவம் நடந்தது என்று விசாரிக்கிறார். ஜெயிலரையும் அவருடைய மனைவியும் கடுமையான தண்டனைக்கு உட்படுத்துகிறார். யார் இதை பற்றி துப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு 1000 வராகன் என்றும், ஊமைத்துறையை உயிருடன் கொண்டு வந்தால் 10,000 வராகன் என்றும் அறிவிக்கின்றார். இந்த செய்தி அறிந்தவர் படமாத்தூர் உடையாத்தேவரும் பெரிய உடையாத்தேவரும் புரோகிதர் வைத்தியம்தான். அவர்கள் சென்று இதை செய்தவர்கள் ஊமைத்துறை தான் என்று சொல்லி 1000 வராகன்களை பெற்றுக்கொள்கிறார். அப்போது டாக்டர் ஜான்சன் அவர்களை நாம் எப்படியாவது விடுவிக்க சொல்ல வேண்டும் ஊமைத்துறையை என்று கேட்கிற போது இந்த செயலை அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள் என்று சொல்பவர் கர்னல் ஜேம்ஸ் வெல்ஸ். ஆனால் அவரை அடக்கி விடுகிறார்கள். ஜேம்ஸ் வெல்ஸுக்கு சின்ன மருதுதான் இதை செய்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது. ஏனென்றால் எந்த தடையும் இல்லாமல் காவலாளியினுடைய கழுத்திலே வெட்டுப்பட்டு உயிரை இழந்ததற்கு காரணம் வளரியை எறிந்ததுதான் என்பதை அவர் முடிவு செய்கிறார். ஆனால் சொல்லவில்லை. கர்னல் இன்ஸ் என்பவர் மருது சகோதரிடம் வருகிறார். அவர் வந்து நீங்கள் ஊமைத்துறையை விடுவிக்க வேண்டும் என்று கேட்கிறார். பெரிய மருது நம்மிடம் அடைக்கலம் தேடி வந்தவர்களை நாங்கள் விடுவிக்க முடியாது என்று சொல்கிறார். அப்போதுதான் திரு கற்பூர சுந்தர பாண்டியன் சொன்ன அந்த ஜம்பு தீவு பிரகடனம் என்பதை ஸ்ரீரங்கம் கோயிலிலே ஒரு துணியிலே எழுதி இந்தியா முழுவதும் விடுதலை பெற வேண்டும் என்கின்ற போர் பிரகடனத்தை சின்ன மருது எழுதுகிறார். அந்த பிரகடனத்தை பற்றிய முழு விவரத்தையும் திரு ரத்னாகர்
நூலிலே கொடுத்திருக்கிறார். இப்போது படமாத்தூர் உடையாத்தேவருக்கு பக்கபலமாக இருக்கிற வைத்தி என்பவர் எப்படியாவது இவர்களை காட்டிக் கொடுக்க வேண்டும் என்று கும்மணியிடம் ரகசியங்களை சொல்ல விரும்புகிறார். அவர் மருது சகோதரர்களை வீழ்த்த வேண்டும் என்றால் துரோகத்தினால் தான் முடியும் என்று முடிவு செய்கிறார். மருது சகோதரர்களுடைய தளபதியினுடைய பெயர் ஒச்சா தேவர். அந்த ஒச்சா தேவருடைய மருமகன் தான் படமாத்தூர் பெரிய உடையாத்தேவர். வைத்தி அவரிடம் சென்று உன்னுடைய மாமனாரை உன் பக்கம் எடுத்துக்கொள், அப்போதுதான் நீ ஜமீன்தாராக முடியும் என்று சொல், அவர் ஒத்துக்கொள்வார் என்று அவரையும் நைச்சியமாக பேசி படிய வைக்கிறார். வைத்தியருடைய தழுக்கு பேச்சால் அந்த ஒச்சா தேவரும் துரோகம் செய்ய முடிவு செய்து விட்டார். இந்த சூழ்நிலையில் போர் நிகழ்கிறது. ஆனால் வெற்றிகரமாக போரை மருது சகோதரர்கள் நடத்தி செல்கிறார்கள். மருது சகோதரர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதற்கு இதிலே ஒரு சம்பவத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். உதயகுமாரன் என்கிற ஒருவர், அவர் கொள்ளையர் தலைவர் உதய பெருமாள். அந்த உதய பெருமாள் ஒரு முறை வெள்ளம் வருகிற போது வெள்ளத்திலே பாய்ந்த அனைவரையும் காப்பாற்றுகிறார். அவரை மருது சகோதரிடம் அழைத்து வருகிறார்கள். அவரை கட்டி தடுவுவதற்கு மருது செல்கிற போது இவர் ஒடுக்கப்பட்டவர், செய்யாதீர்கள் என்று சொன்ன போது சாதி எல்லாம் முக்கியமில்லை என்று கட்டி தடுவுகிறார். இது மருது சகோதரருடைய அந்த சாதியை கடந்த நெறிக்கு ஒரு சான்றாக அமைகிறது. மருது சகோதரர்களுக்கும் கும்மணியாருக்கும் போர் நிகழ்கிறது. சிறு வயலில் எல்லாவற்றையும் எரித்து எதுவுமே கும்மணியாருக்கு கிடைக்காமல் செய்து விடுகிறார்கள் மருது சகோதரர். இதுக்கு பெயர் ஸ்கார்ச்ட் எர்த் ஸ்ட்ராட்டஜி என்பது. ரஷ்யாவின் மீது நெப்போலியன் படையெடுத்த போது தொடக்கத்திலே நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்று நினைத்தான். அவன் ரஷ்யாவுக்குள் நுழைய மக்களை காணவில்லை. வீடுகள் காலியாக இருந்தன, வயல்கள் எல்லாம் எரிந்திருந்தன. சரி, மக்கள் பயந்து கொண்டு போய்விட்டார்கள், அவன் பிடித்து விடலாம் என்று உள்ளே செல்ல ஒவ்வொரு ஊருமே காலியாக இருந்தது, வயல்கள் எல்லாம் எரிந்து கிடந்தது. கடைசியில் குதிரைகளுக்கு உணவு இல்லை, வீரர்களுக்கு உணவு இல்லை. குதிரைகள் எல்லாம் நோஞ்சான்களாகி செத்தன, வீரர்கள் எல்லாம் எலும்பும் தோலுமாகி செத்தார்கள். நெப்போலியனுடைய தோல்விக்கு காரணமே ரஷ்யாவின் மீது படையெடுத்ததுதான் காரணம். ரஷ்யர்கள் உபயோகப்படுத்திய யுத்தி ஸ்கார்ச் எர்த் ஸ்ட்ராட்டஜி. அந்த உத்தியை தான் இங்கே மருது சகோதரர்கள் பயன்படுத்தி இருக்கிறார். சின்ன மருது மாறுவேடத்தில் சென்று ஒரு கிழவியினுடைய வீட்டிலே தங்குகிறார். அந்த கிழவி அவருக்கு கூடை கொடுக்கிறார். குடித்துவிட்டு அங்கே படுத்திருக்கிறார். அடுத்த நாள் தன்னை அடையாளம் தெரிவித்துக் கொண்டு அவருக்கு அந்த கிராமத்தையே எழுதி வைக்கிறார். சிறுகொடி தேவாலயத்தில் பாதிரியார் ஒருவரிடம் சென்று பெரிய மருது அடைக்கலம் தேடுகிறார். அந்த பாதிரியார் தன்னுடைய மேசையின் கீழே இருக்கிற அந்த துணியின் கீழ் அவரை தங்க வைத்துக் கொள்கிறார். அப்போது கும்பினி படையர்கள் வந்தார்கள். அவர்கள் எங்கே பெரிய மருது என்று கேட்கிறார்கள். என் காலுக்கடியில் இருக்கிறார் பாருங்கள் என்று உண்மை அவர்கள் கிண்டலாக சொல்லுகிறார் என்று போய்விடுகிறார்கள். அவருக்கு 18 கிராமங்களை அவர்கள் எழுதி வைக்கிறார்கள். இப்படி அந்த பெரிய மருதும் சின்ன மருதும் கடைசி வரை பரோபகார மனத்துடன் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நேரத்தில் மருது சகோதரர்களை கைப்பற்றவே முடியவில்லை என்கின்ற காரணத்தால் வைத்தி ஒரு யோசனை சொல்லுகிறார். எனக்கு பாதி நாட்டை கொடுத்தால் நான் ஒரு உத்தியை சொல்லுகிறேன், அவர்களை சரணடைய செய்து விடலாம் என்று. முதலில் படமாத்தூர் பெரிய உடையாத்தேவர் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் வேறு வழி இல்லை என்று கும்மணியார் வற்புறுத்திய காரணத்தால் ஒத்துக்கொள்கிறார். அப்போது அவர் சொல்லுகிறார், மருது சகோதரர்களுக்கு உயிர் காளையார் கோயில் கோபுரம்தான். அதை நீங்கள் குண்டு வைத்து வீழ்த்துகிறீர்கள் என்று சொன்னால் அவர்கள் வந்து விடுவார்கள் என்று சொல்லுகிறார். அந்த அறிவிப்பை வெள்ளைக்காரர்கள் செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் புதுக்கோட்டையில் இருக்கிற காட்டை எல்லாம் அகற்ற முடியாமல் தடுமாறுகிற போது அந்த பொந்துகளில் எல்லாம் நகை இருப்பதாக சொல்லி பலரையும் அந்த காட்டை அகற்ற சொல்லுகிறார். காளையார் கோயில் கோபுரம் போக போகிறது என்றால் நம் உயிர் பெரிதே அல்ல என்று மருது சகோதரர்கள் நினைக்கிறார். அதிலும் பெரிய மருது ஒக்கூர் காட்டிலே இருக்கிற போது அவர் சரணடைய செய்கிற போதும் காலிலே சுட்டு அவரை கைது செய்கிறார்கள். சின்ன மருதுவை கடைசி வரை அவர்களால் கைப்பற்ற முடியவில்லை. பெரிய மருதுவையும் 500 வீரர்களையும் தூக்கிலே இட்டு கும்பனியார் கொள்கிறார்கள். இப்படித்தான் சிவகங்கை 1801 வீழ்ச்சி அடைந்தது என்பதை இந்த நூலிலே மிக மிக சுவையாக
பதிவு செய்திருக்கிறார் நூலாசிரியர் ரத்னாகர். வரலாற்றை ஏன் படிக்க வேண்டும்? இப்போது இருக்கிற மாணவர்கள் வரலாற்றை விரும்புவதே இல்லை. காரணம், வரலாற்றை படித்தால் மருத்துவ படிப்பு கிடைக்குமா? வரலாற்றை படித்தால் கால்நடை மருத்துவம் கிடைக்குமா? வரலாற்றை படித்தால் பொறியியல் கிடைக்குமா? வரலாற்றை படித்தால் இந்திய தொழில்நுட்ப கழகத்திலே நாம் தேர்வாக முடியுமா? எனவே வரலாற்றை படிப்பதில்லை, தமிழை படிப்பதில்லை, ஆங்கிலத்தை படிப்பதில்லை. இன்னும் 20 ஆண்டுகள் கழித்தால் தமிழை சொல்லிக் கொடுப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள், ஆங்கிலத்தை சொல்லிக் கொடுக்க யாரும் இருக்க மாட்டார்கள், வரலாற்றை சொல்லிக் கொடுக்க யாரும் இருக்க மாட்டார்கள். இயற்பியலை, தாவரவியலை, விலங்கியலை, வேதியியலை சொல்லிக் கொடுக்க யாரும் இருக்க மாட்டார். வரலாறை படிக்க வேண்டும், மதிப்பெண்களுக்காக அல்ல, மதிப்புக்காக, நம்முடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வதற்காக, வீரத்தை வளர்த்துக் கொள்வதற்காக, வேட்கையை வளர்த்துக் கொள்வதற்காக நாம் வரலாற்றை படிப்பது. அது நம்மை அறிவுறுத்துவதால், வற்புறுத்துவதால், நாம் இன்னும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று தெளிவுபடுத்துவதால் வரலாற்றை படிக்க வேண்டும். வரலாற்றை படிக்கிற போதெல்லாம் நாம் வரலாற்றிலிருந்து இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை என்பதையே வரலாறு உணர்த்துகிறது என்பதை உணர்த்தும் வகையில் எழுதப்பட்டிருக்கின்ற இந்த நூலாசிரியருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த மாலை வேளையில் மிக திரளாக வந்திருக்கின்ற நண்பர்கள், அங்கே கடைசியிலே உட்கார்ந்திருக்கின்ற சுந்தரபத்தன் போன்ற பலரும் இங்கே வந்திருக்கிறார்கள், அமர்நாத் போன்ற பலரும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் ஒவ்வொருவரும் 100 பேருக்கு சமம். நீங்கள் வரலாற்றை படியுங்கள், இளைஞர்களுக்கு வரலாற்றை பற்றி கூறுங்கள். ஏனென்றால் இனியும் இன்னொரு துரோகத்திற்கு நாம் தயாராக கூடாது என்று கூறி விடைபெறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.